பொறியியல் படிப்பிற்கு இணையதளம் வாயிலாக பதிவு செய்வதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவடைகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு இணையதள வழியிலான பதிவு கடந்த மே மாதம் 1ஆம் தேதி துவங்கியது. இதற்கு இன்று கடைசி நாளாகும். இன்று நள்ளிரவு 11:59 வரைதான் மாணவர்கள் பதிவு செய்ய முடியும். அதற்கு மேல் பதிவு செய்ய முடியாது என பொறியியல் சேர்க்கை செயலாளர் இந்துமதி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இதுவரை 1,40,000 மாணவர்கள் இந்த பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்களில் எத்தனை மாணவர்கள் இந்த விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்ற விவரங்களை கேட்டபோது மிகவும் ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் கிடைத்திருக்கிறது. இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 50,000 மாணவர்களுக்கு குறைவானவர்களே விண்ணப்பங்களை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த பதிவிறக்கம் செய்யக்கூடிய விண்ணப்பங்களை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்புவதற்கு ஜூன் 3ஆம் தேதி கடைசி நாளாகும். தற்போதைய நீங்களே பார்க்கலாம், இன்ற விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு ஏராளமான மாணவர்கள் சென்னை மட்டுமில்லாமல் பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான மாணவர்கள் பெற்றோர்களிடம் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே அடுத்த 3 நாட்களுக்குள் மேலும் பல ஆயிரம் மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பொறியியல் படிப்பில் மேலும் காலியிடங்களுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மொத்தமுள்ள 2 லட்சம் இடங்களில் 80,000 இடங்கள் தான் நிரம்பின. 1,20,000 இடங்கள் நிரம்பவில்லை. இந்த ஆண்டு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களில் நிறைய மாணவர்கள் கலந்தாய்வுக்கு வராத பட்சத்தில் காலியிடங்களுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு 1,50,000 தொடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் சங்கரன்.